السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினத்திலிருந்து நாம் இந்த சூறாவை ஓதுவோம். இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலுள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று பரக்கத் அதிகரிக்கும், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கும். இந்த சூறாவிற்கு இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. இந்த சூறாவினுடைய சிறப்புகளைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்ற சூரா என்னவென்றால் சூரத்துல் காஃபிரூன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். மனிதனுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமான தீர்வு இந்த குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு வாழ்ந்தால் வெற்றியடையலாம் என்பதை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனிலே இருக்கக்கூடிய சில சூறாக்களுக்கு சில சிறப்புகள் இருக்கின்றது. அந்த சிறப்புகளை அறிந்து நாம் அந்த சூறாக்களை ஓதுவோம். இந்த சூரத்துல் காஃபிரூனுடைய சிறப்பு ஏராளம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது வறுமையை நீக்கும் இந்த சூரத்துல் காஃபிரூனை யார் அதிகமாக ஓதுகிறாரோ அவர்களுடைய வீட்டில் உள்ள வறுமை நீங்கும், பரக்கத் உண்டாகும். அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சினைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று யார் சுபஹுடைய முந்திய சுன்னத்தில் 2 ரக்காயத்திலும் சூரத்துல் காஃபிரூனை ஓதுகிறாரோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உதவி செய்வான். அதே போன்று பிரயாணம் செய்வதற்கு முன் 2 ரக்காத் தொழுது விட்டு யார் சூரத்துல் காஃபிரூனை ஓதுகிறாரோ அவர்களுடைய பிரயாணத்தில் அல்லாஹ் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். இது போன்ற ஏராளமான சிறப்புகள் இந்த சூரத்துல் காஃபிரூனுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. நாம் இந்த சூரத்துல் காஃபிரூனை இப்பொழுது பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே நீர் சொல்வீராக, காஃபிர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன். வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது, இன்னும் நான் வணங்குகிறவனை நீங்கள் வணங்குகிறவர்கள் அல்லர். வலா அன ஆபிதும் மா அபத்தும், அன்றியும் நீங்கள் வணங்குவற்றை நான் வணங்குபவன் அல்ல. வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது, மேலும் நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்லர். லகும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம் என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்துல் காஃபிரூன் எப்பொழுது இறக்கி வைக்கப்பட்டதென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு காஃபிர்கள் ஒப்பந்தம் செய்வதற்கு வந்த பொழுது இறக்கி வைக்கப்பட்ட ஒரு சூரா, மிகச்சிறந்த ஒரு சூரா. இதனை ஓதுவோம், அதிகமாக ஓதுவோம். இதனுடைய சிறப்புகளை அடைந்த கூட்டத்தில் வல்ல நாயன் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன்.